Bonsoir à tous, j'espère que vous allez bien. Aujourd'hui, sur French Academy Tamil, vous allez apprendre à lire. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய French Academy Tamil வீடியோவில் French மொழியில் வாசித்து பழக ஒரு சிறிய பகுதியை தருகிறேன். கதைகள் மூலம் French மொழியை இலகுவாக கற்க French Academy Tamil சேனலில் French ஸ்டோரி டைம் என்ற பிளேலிஸ்டில் ஏற்கனவே நிறைய கதைகள் பதிவிட்டிருக்கின்றேன். ஆர்வம் இருப்பவர்கள் சென்று பார்வையிடுங்கள். French Academy தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். On y va? C'est jeudi. Aujourd'hui, on est le 25 mai. Il y a 3 jours, je suis allée chez le dentiste. Ma sœur Lucie est arrivée mardi. Il y a 12 jours. Comme elle ne connaît pas bien la ville, elle se promène depuis son arrivée. C'est l'anniversaire de papa dans 12 jours. Demain, nous chasserons un cadeau pour lui. Aujourd'hui, je n'ai pas le temps. Dans 3 jours, il invite toute la famille au restaurant. C'est jeudi aujourd'hui. இன்று வியாழக்கிழமை. On est le 25 mai. நாங்கள் 25ஆம் திகதி மே மாதத்தில் இருக்கிறோம். Il y a 3 jours. 3 நாட்களுக்கு முன்பு je suis allée chez le dentiste. நான் பல் வைத்தியரிடம் சென்றேன். இங்கு aller என்ற வினைச்சொல் இறந்த காலத்தில் நான் என்ற எழுவாயோடு வரும் பொழுது je suis allée என்று வருகிறது. Ma sœur Lucie est arrivée mardi. Il y a 12 jours. என்னுடைய சகோதரி லூசி 2 நாட்களுக்கு முன்பு செவ்வாய்க்கிழமை வந்தாள். Comme elle ne connaît pas la ville, elle ne connaît pas அவளுக்கு தெரியாது, bien la ville நன்றாக அந்த நகரத்தை. Comme என்று வரும் பொழுது அவளுக்கு அந்த நகரத்தை நன்றாக தெரியாதபடியால் elle se promène depuis son arrivée. Depuis son arrivée அவள் வந்ததிலிருந்து elle se promène அவள் நகரத்தை சுற்றி பார்க்கிறாள். C'est l'anniversaire de papa dans 12 jours. அப்பாவினுடைய பிறந்த நாள். C'est l'anniversaire de papa என்றால் அப்பாவினுடைய பிறந்த நாள். Dans 12 jours 2 நாட்களில். Demain, nous chercherons un cadeau pour lui. Demain, நாளை. Nous chercherons நாங்கள் தேடுவோம். Un cadeau ஒரு பரிசு பொருள். pour lui அவருக்காக. நாளை நாங்கள் ஒரு பரிசு பொருள் அவருக்காக தேடுவோம், அதாவது வாங்குவோம் என்ற அர்த்தத்தில் வரும். Je n'ai pas le temps. J'ai pas le temps எனக்கு நேரமில்லை. Dans 3 jours 3 நாட்களில் il invite toute la famille au restaurant. Dans
3 jours 3 நாட்களில் il invite அவர் அழைக்கிறார் toute la famille குடும்பம் முழுவதையும் au restaurant உணவகத்திற்கு அவர் எல்லோரையும் குடும்பத்தில் உள்ள எல்லோரையும் உணவகத்திற்கு அழைக்கிறார். அடுத்து இந்த சிறிய கதையை என்னோடு சேர்ந்து வாசித்து பாருங்கள். C'est jeudi, aujourd'hui on est le 25 mai. Il y a 3 jours, je suis allée chez le dentiste. Ma sœur Lucie est arrivée mardi il y a 2 jours. Comme elle ne connaît pas bien la ville, elle se promène depuis son arrivée. C'est l'anniversaire de papa dans 2 jours. Demain, nous chercherons un cadeau pour lui. Je n'ai pas le temps. Dans 3 jours, il invite toute la famille au restaurant. இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சொற்கள் aujourd'hui இன்று, il y a 3 jours 3 நாட்களுக்கு முன்பு, le dentiste பல் வைத்தியர், connaître வினைச்சொல் தெரிதல், la ville நகரம், anniversaire பிறந்த நாள், chercher தேடுதல், cadeau பரிசு பொருள், famille குடும்பம், invité அழைத்தல், restaurant உணவகம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள், உங்களுடைய நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காமல் ஃப்ரெஞ்ச் அகாடமி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.